எத்தனை நடிகைகள் பார்த்தோன்னா ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு புதுமுக நடிகை அப்படின்னு கூட அறிமுகமாகறாங்க. ஆனால் எல்லோருமே சினிமாவில் வெற்றி அடைகிறது கிடையாது. இங்கே அப்படி தான் பிரபல நடிகையாக வலம் வந்தவங்க இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் சினிமாவை விட்டு விலகி போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் அறிமுகமானாலும் கூட ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு பட வாய்ப்புகளோ இல்லை திருமணமானதுக்கு பின்னாடி நடிக்க முடியாமலேயோ போயிடுறாங்க. ஆனால் நடிகை சதா அவர்கள் எதற்காக பார்த்தோன்னா அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு போச்சு, அந்த பழக்கத்திற்கு ஏன் சதா அவர்கள் அடிமையானாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் சினிமா உலகில் நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த ஜெயம் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தான் நடிகை சதா. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இவங்க திருப்பாச்சி, உன்னாலே உன்னாலே, அந்நியன் போன்ற பல திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகையாக வலம் வந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம்னு பல மொழி திரைப்படங்களில் இவங்க நடித்து தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஏராளமான திரைப்படத்தில் நடிச்சும் வந்தாங்க. சில காலங்கள் போனதுக்கு அப்புறமாக சினிமா விட்டு விலகி தற்போது மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில் டார்ச் லைட் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்காததுனால தற்போது ரொம்பவே நடிப்பு முழுமையாக நிறுத்திடலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்களாம். சினிமா வாய்ப்பை இவங்க கிடைக்காமல் போகும் அப்படின்றதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய படப்பிடிப்பில் அதிகமாக புகைப்பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால தான் பட வாய்ப்பு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சான். அந்த பழக்கத்தை நடிகை ரொம்பவே ஒரு அடிமையாகிற அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ பிரபல பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. சமீப காலமாக மட்டுமில்லை, பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பலரினுடைய அந்தரங்க விஷயங்களை பற்றியும் குறிப்பாக நடிகைகளை பற்றி அதிகமாக தனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்கிறேன்ற பேரில் ரொம்பவே அவங்களுடைய மனதை கஷ்டப்படுத்துவார். அப்படி தான் இப்போ சதா அவர்களை பற்றியும் பேசியிருக்கிறாரு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது கிடையாது, நம்மளுக்கு உறுதியாக தெரியாது. இதையெல்லாம் தாண்டி சதா அவர்கள் பார்த்தோன்னா இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து நடித்து வந்துட்டுருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு அந்த கெட்ட பழக்கம் இருந்ததா இல்லையா அப்படின்றத அவங்க சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு உண்மை அப்படின்றது புரிய வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகை சதா அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.